சார் திருப்பி சொல்கிறேன். இப்போ நம்ம பார்த்துக்கிறது வந்து த ஸ்ட்ரீட் கார் எ ஸ்ட்ரீட் கார் நேம்டு டிசையர். இட் இஸ் அ பிளே ரிட்டன் பை டென்னிஸ் வில்லியம். இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஹியூஜ் சக்ஸஸான ஒரு பிளே ஆஃப்டர் கிளாஸ் மேனேஜர். கிளாஸ் மேனேஜருக்கு பின்னாடி வந்த ஒரு மெமரி பிளேயில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லானது இது வந்து ஸ்ட்ரீட் கார் நேம்டு டிசையர் 1947. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் கார் நேம் டிசையரை ஃபிலிமாக நாடகமாக தயாரித்தாங்க. மன்னிக்கணும், இதை ஃபிலிமாக தயாரித்தாங்க 1951. ரைட், முடிச்சுக்கோங்க. இட் வாஸ் ஃபஸ்ட்டு பர்ஃபார்ம்டு ஆன் ப்ராட்வே. ஃபஸ்ட்டு எங்கே பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா ப்ராட்வே December 3 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. December 3ன்னு சொல்லுவாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த எங்கே உள்ள ஒரு விஷயத்தை பேசுனா இட் இஸ் டாக்கிங் அபவுட் அன் அப்பார்ட்மெண்ட். ஹலோ சார், பேச கிளியராக கேட்குதா? கேக்குதுங்க சார். ஓகே, இட் டாக்ஸ் அபவுட் அன் அப்பார்ட்மெண்ட் இன் நியூ ஆர்லாண்ட்ஸ். சார் நோட் பண்ணிக்கங்க ஸ்பெல்லிங்க. இட் டாக்ஸ் அபவுட் அப்பார்ட்மெண்ட் இன் நியூ ஆர்லாண்ட்ஸ். சார் ஸ்பெல்லிங் பார்த்துங்க. ORLEANS ஆர்லாண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸியான ஒரு சிட்டியோடைய கார்னர் பார்த்திங்கன்னா இந்த நியூ ஆர்லாண்ட்ஸ். இதை காமனாக என்ன சொல்லுவாங்கன்னா நோலா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. NOLA. சார் இது வந்து ஒரு டிஆர்பி கொஸ்டினாக கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. நியூ ஆர்லாண்ட் காமன்லி நோன் அஸ் நோலா, NOLA. நோட் பண்ணியாச்சா? ரைட். அடுத்து இங்கே இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் என்ன? வாட் இஸ் த பெஸ்ட் கேரக்டர் ஹியர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அமெரிக்கன் கேரக்டர் என்று சொல்கிறார். தட் இஸ் பிளான்ஸ் டுபோயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த படங்களை யாராவது பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அவங்க படத்தை அப்படி டிஃப்ரெண்ட்டாக போட்டிருப்பாங்க. ஒரு ஸ்டைலிஸ்டிக்கான ஒரு லேடி மாதிரி, ஒரு ஹைஃபையான ஒரு லேடியாக போட்டிருப்பாங்க. இட்ஸ் அ ஃபிக்ஷனல் கேரக்டர். ஆனால் வில்லியம் என்ன சொல்கிறாருன்னா இட் இஸ் அ ஃபிக்ஷனல் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறார். பட் இந்த பிளேக்கு 1947 புலிட்டிஷர் ப்ரைஸ், கிட்டத்தட்ட நோபல் ப்ரைஸுக்கு அடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த புலிட்டிஷர் ப்ரைஸ். இந்த புலிட்டிஷர் ப்ரைஸுக்கு வந்து இந்த பிளே வந்து செலக்ட் ஆச்சு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆடியன்ஸ் என்று சொல்லுவார்கள். இதுக்கு பின்னாடி இந்த ப்ரைஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் 1951 இதை என்ன பண்ணாங்க, திரைப்படமாக மாற்றினாங்க. ரைட். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த நேம் இருக்குது பார்த்தீங்களா, பிளான்சி, BLANCHE. பிளான்சி இஸ் மென்ஷன்ட் அலாங் வித் ஸ்டெல்லா. அடுத்த கேரக்டர் பாருங்கள், ஸ்டெல்லாவுடைய கேரக்டரோட தான் பெரும்பாலும் பிளான்சியை வந்து ஒத்துக்கிட்டு, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பேரலாகவே ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறாங்க. அதில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, இந்த ஸ்டெல்லாவுடைய அப்பார்ட்மெண்ட் ரைடிங் இன் எ ஸ்ட்ரீட் கார் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது எப்படி இருக்கும்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரயில் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரயில் ரோடில் அந்த கார் போகிற மாதிரி போகும். சினிமா படங்களில் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இது என்ன சொல்லணும்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்று சொல்லுவார்கள். த லாங்கஸ்ட் நியூ ஆர்லாண்ட் ஸ்ட்ரீட் கார் லைன்ஸ் என்று சொல்லுவார்கள். செயின்ட் சார்லஸ் அவென்யூ வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக சொல்லுவாங்க. இந்த அவென்யூ எங்கே போய் சேரும்னா ரயில்வே ஜங்ஷனில் போய் சேரும். ஓகே, ஸ்ட்ரீட் கார் அப்படிங்கிறது அப்படியே போயிட்டே இருக்கக்கூடியது. ஆஃப் டிசையர், அதுக்கு பேர் தான் டிசையர். மனுஷனுக்கு பார்த்திங்கன்னா ஆசைகள் என்றைக்குமே முடியாது. ஓல்டு டிசையர் என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் வந்து சொல்லிகிட்டே நம்ம போகலாம், நம்ம அதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம். சரி, இதோட பிளாட் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபேமிலி லாஸ். இங்கே உள்ள பிளான்சி தான் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர்.
இந்த பிளான்ஸி எப்படி காட்டுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளான்ஸி வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர மாதிரி ஒரு சீன் காட்டுவாங்க. ரைட். இந்த சீனுக்கு முன்னாடி என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆஃப்டர் எ லாஸ் ஆஃப் ஃபேமிலி, அவங்களுடைய கடன் தொல்லையினால் அவங்க வீடை விற்றுட்டு, அவங்களோட பிளான்டேஷனை விற்றுட்டு, தன்னோட சகோதரியை தேடி இங்கே பிளான்ஸி அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் வராங்க. சகோதரி பேர் ஸ்டெல்லா. ஓகேங்களா? ரைட். அப்போ ஷீ இஸ் மேரிட் டு என் யங் மேன். இஸ் நேம் இஸ் ஸ்டான்லி கொபாஸ்கி. இதுதான் அவருடைய நேம். ஷீ இஸ் இன் ஹர் 30s. கிட்டத்தட்ட அவங்க 30ஸில் இருக்காங்க. 30 வயது நிறைந்த ஒரு பெண்மணியாக இருக்காங்க. கையில் பணம் இல்லை, வேறு வழி இல்லை. ஸோ அவங்க தன் தங்கச்சியை தேடி வந்திருக்காங்க. அவங்க தங்கச்சி இருக்கக்கூடிய இடம், ஷீ ஹாஸ் மேரிட் அ லவ் மேரேஜ் அண்ட் ஷீ இஸ் அன் இங்கிலீஷ் டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லி கொண்டு போவாங்க. பிளான்ஸி, ஸ்டான்லி ரெண்டு பேரையும் காட்டும் போது, மன்னிக்கணும், ஸ்டெல்லா அண்ட் ஸ்டான்லி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இவங்க ரெண்டு பேரையும் காட்டும் போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்பினேஷன். ஸ்டெல்லா இஸ் சாஃப்ட் அண்ட் அக்செப்ட் ஹிஸ் மேல்னினஸ். அவ்வளோதான். இதோடு நம்ம நின்றுக்குவோம். ரைட். இப்போ நம்ம கதைக்கு வருவோம். கதையின்படி அவங்க கொண்டு வராங்க, பேக்கெல்லாம் கொண்டு வந்து தன்னுடைய தங்கச்சி வீட்டில் வச்சிடுறாங்க, ஸ்டெல்லா வீட்டில் வச்சிடுறாங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஈவினிங் வரும்போது பார்க்குறாங்க. யார் அப்படின்னு கேட்குறாங்க. இது என்னோடய சிஸ்டர், ஓன் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னவொடனே ஒரு சில விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். பார்த்தவொடனே இவங்க நிறையா பொய் சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாலின் வந்து நினைக்கிறான். ஸ்டாலின் நினச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது அதுக்கு தகுந்தாற் போல் இவங்களும் நிறைய பார்த்திங்கன்னா சொல்லுவோம்ல, புருடான்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த புருடா விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதை பூராமே வந்து யார் வாட்ச் பண்ணுறாங்க? ஸ்டான்லி வாட்ச் பண்ணிவிட்டு ஒரே வார்த்தை சொல்கிறான், இவங்கள்ட்ட உண்மை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்போ இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க. ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. கடன் அதிகமானனால ஃபேமிலி ப்ராப்பர்ட்டிஸை நாங்கள் என்ன பண்ணிட்டோம், விற்றுட்டோம். அவங்களே இந்த கடனுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ரைட்டு. அப்போ இதில் இருக்கக்கூடிய 11 சீன்லேயும் நிறைய விஷயங்களை உள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. ரைட்டு. இதோடைய சென்டர் தீம் எல்லாமே நம்ம சொன்னாலும், பிளான்ஸி ஹேஸ் லூஸ்ட் அண்ட் ஷீ இஸ் கம்மிங் விதவுட் மணி. பணம் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, ஸ்டெல்லா வீட்டுக்கு வந்திருக்காங்க. ரைட். கடைசியாக ஸ்டெல்லா வீட்டில் வந்து தங்கியிருக்காங்க. பங்கியிருக்கும் போது அங்கே சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பார்க்குறோம். அந்த கேரக்டர்ஸ்லாம் மேம் சொல்லியிருப்பாங்க. கேரக்டர் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேரக்டர் பிளான்ஸி, அடுத்த கேரக்டர் பார்த்திங்கன்னா ஸ்டெல்லா, அவங்களுடைய யங்கர் சிஸ்டர். அவங்களுடைய வயது பார்த்திங்கன்னா 25. நோட் பண்ணிக்கோங்க, சம்டைம்ஸ் வயசை கேட்கலாம். ஷீ லவ்ட் அண்ட் மேரிட் எ லோயர் கிளாஸ், அப்பர் கிளாஸ் இல்லாமல் லோயர் கிளாஸ். அவன் தான் ஸ்டான்லி. ஹூ இஸ் அ ரொபோஸ்ட் அப்படின்னு சொன்னால் ஒரு மேன்லி, அதாவது செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் என்று கூட சொல்லுவாங்க. இதில் அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஒரு சில சொல்லுவோம்ல, காட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி கூட வச்சுக்கலாம். அது மாதிரி ஒரு கேரக்டரை நம்ம பார்த்துக்கலாம். பட் நம்ம அதை சொல்ல முடியாது. ஏன்னா விட்டல் ஃபோர்ஸ் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அதை சாஃப்டாக முடிச்சிட்டார் அந்த வார்த்தையை. சரி. ஸ்டாலின் இஸ் அ பேஷனேட் டு இஸ் ஒய்ஃப். அடுத்த வார்த்தை பாருங்களேன். கேரக்டர் ஸ்டாலினுடைய கேரக்டர் பாருங்கள். இஸ் பேஷனேட், தன் மனைவி மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கான். அண்ட் இஸ் லாயல் டு இஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் கேரக்டர் சொல்வார் பாருங்கள். இஸ் லாயல் டு இஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவருடைய நண்பர்களுக்கு அருமையான ஒரு நட்புனா அவன் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருப்பாங்க. அடுத்து அவங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஹெட்ரோஜீனியஸ் அமெரிக்கன்ஸ் என்று சொல்கிறாங்க. ஹெட்ரோஜீனியஸ் அமெரிக்கன்ஸ். ஹீ இஸ் அபவுட் 30 years. அவருடைய வயசு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாலியோட வயசு 30. சரி. அடுத்து ஏற்கனவே ஒருத்தவங்க சொன்னாங்க, ஹீ இஸ் அன் ஆர்மி மேன். எஸ், ஹீ இஸ் அன் ஆர்மி மேன். ஹீ ஹாஸ் ஃபாட் இன் வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வாரில் அவன் பங்கேற்றிருக்கான். ரைட், முடிஞ்சு. இப்போ என்ன சார் இருக்கான் அப்படிங்கன்னா, நவ் இஸ் ஒர்க்ஸ் அஸ் அன் ஆட்டோ பார்ட்ஸ் சேல்ஸ்மேன். ஆட்டோ பார்ட்ஸ் சேல்ஸ்மேனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ரைட். ஆனால் கொஞ்சம் கோவக்காரன். பட் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறான்.
ஹீ லேக்ஸ் இமேஜினேஷன், அவனுக்கு கற்பனைக்கு அப்பாற்பட்டவன், அவனுக்கு கற்பனைகளாக கிடையாது. கடைசி இந்த ப்ளே முடியும் போது ஹீ இஸ் ஹேவிங் அ டிஸ்டர்பிங் கேரக்டர். சில நேரம் என்ன பண்ணால் ஹி பீட் இஸ் ஒய்ஃப். அவனுடைய கேரக்டரில் பார்த்தீங்கன்னா 2 சேஞ்சை நம்ம பார்க்குறோம். ஹி பீட் இஸ் ஒய்ஃப், எப்பயுமே ஒய்ஃப் அடிக்க மாட்டான், அடிக்கிறான். ஹி ரேப்ஸ் இஸ் சிஸ்டர் இன்லா. 2 விஷயந்தான். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃபைனலி ஹீ இஸ் அ ப்ரவுடு ஃபேமிலி மேன். அவ்வளோதான். கடைசியாக வந்து ஒரு முடிவை சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட ஸ்டாலின் அப்படிங்கிறனா இஸ் அ ப்ரவுடு ஃபேமிலி மேன், ரைட்? அவ்வளோதான். அடுத்த கேரக்டர் ஹெரால்டு மிச். இந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா 3 இடத்துல அவன் டச் பண்ணுவான். ஒன்று ஸ்டான்லி, 2வது ஸ்டெல்லா, 3வது பிளான்சி. பட் இருந்தாலும் இந்த கேரக்டர்லாம் தாண்டி மிச் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிஷ்ஹெல் லவ்ஸ் ஹிஸ் மதர். அவங்க தாயை ரொம்ப நேசிக்கிறான். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். சரி, இந்த மிச் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிச் இஸ் அன் ஆர்மி ஃப்ரெண்ட் ஆஃப் ஸ்டான்லி. ஸ்டான்லியோடைய ஆர்மி ஃப்ரெண்ட். அடுத்து அவன் ஆட்டோ பார்ட்ஸில் அவனுடைய கோ ஒர்க்கர். அடுத்து இவங்கெல்லாம் ஒரு கேம் விளையாடுவாங்க, தட் இஸ் கால்ட் அஸ் அ போக்கர் பட்லி. ஓகேங்களா? இந்த கேமில் இஸ் ஒன் ஆஃப் த வெரி குட் கம்பேனியன் டு ஸ்டான்லி, ரைட்? அடுத்து ஹீ கோட்ஸ் பிளான்சி. கல்யாணம் ஆகாதவன் பிளான்சியை விரும்பி கல்யாணம் செய்வதற்கு அவங்க கூட பழகுவான். திஸ் இஸ்